ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. அடுத்து உங்கள் தொகுதியிலையும் இப்படி ஒரு கூட்டம் நடக்கும், ஒரு மாநாடு நடக்கும். எலெக்ஷன் டைம் இல்லையா? ஆக்சுவலி ஃபியூ டேஸ் அகோ நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் அபவுட் நான் என்ன இஷ்யூ பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியும். அபவுட் தி டிசாஸ்டர், கரூரில் நடந்த டிசாஸ்டர். விஜய் நடத்துகிற மாநாடுக்கு வந்து எப்படி இப்படி ஒரு கூட்டம், இது வந்து எல்லாமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா, ஸோ மெனி கொஸ்டின்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு த பாலிடிக்ஸ். அப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் சொல்கிறாரு, அவர் நேம் கூட ரிவீல் பண்ணலாம், வினோ பிஜேபி அவர் தான். அவர் சொல்கிறாரு, சி விஜய் இஸ் அ செலிப்ரிட்டி. இந்த கூட்டம் வந்து இந்த அப்நார்மல் கூட்டம் வந்து அவரை பார்க்கணுங்கிறதுக்காக வரும். இதே ஒரு 5 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அதே தொகுதியில் அதே ஒரு மாநாட்டை போட்டு சொல்லுங்கள், இதே அளவுக்கு கூட்டம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இட் மேபி அ பொலிட்டிக்கல் அட்டாக், சரிங்களா? பட் இட் மேட் சென்ஸ். டிஎம்கேவை யூனோ பிளேம் பண்ணுறது, அது எப்படி எல்லாத்துக்குமே வந்து ரூலிங் பார்ட்டி வந்து பொறுப்பேற்றுக்கணுமா? சி, ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து தனக்கு ஆப்போசிட்டாகவே ஒருத்தர் பேச போகிறாருன்னு தெரிஞ்சும் கூட அவங்களுக்கு எல்லா ப்ரோட்டோகால்ஸையும் அமைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து ரூலிங் பார்ட்டி. ஓகே, அதை வந்து மேக்ஸிமம் அவங்க எவ்வளோ செய்யணுமோ அவங்க செஞ்சுருக்காங்க. ஆஸ் நவ் நம்ம நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு யார் பொறுப்பு? விஜய் தான் பொறுப்பா? ஆன்சர் பண்ணாமல் ஏர்போர்ட்டில் டக்கு டக்குன்னு போயிட்டாரு அப்படின்னா, இட்ஸ் ஆல் ரப்பிஷ் அண்ட் நான் சென்ஸ். உங்களுக்கு இருக்கணும், நமக்கு இருக்கணும். அஃப்கோர்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் லீடரா? எஸ் லீடர். செலிப்ரிட்டியா? எஸ் செலிப்ரிட்டி. உங்களை தாண்டி, உங்களோட செல்ஃப் லைஃபோட ப்ரோட்டோகால்ஸை தாண்டி நோ ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் சொசைட்டி, சரியா? ஐயோ, ஒரு டெத்துங்கிறது வந்து அதை நீங்கள் என்ன பண்ணி நீங்கள் காம்பன்சேட் பண்ணுவீங்க? நீங்கள் அது இர்ரிவர்சபிள் ப்ராசஸ்ஸுங்க. செத்துட்டாங்க, மூச்சு திணறி, குழி இருந்ததுங்கிறாங்க, செவரிடிஞ்சிருச்சுங்கிறாங்க, ஆம்புலன்ஸ் டைமுக்கு வரலங்கிறாங்க, ஆம்புலன்ஸ் வந்ததுனால தான் இறந்துட்டாங்கங்கிறாங்க. ஆல் குக்ட் அப் ஹம்பக் ஸ்டோரிஸா? இல்லை எது உண்மை? எடுத்துருவாங்க, டேட்டாஸ் எடுத்துருவாங்க. பட் ஸ்டில் யார் பொறுப்பு? நீங்கள் தான், நம்ம தான். ஓகே, யூ ஹாவ் டு பி வித் யுவர் ஓன் சென்ஸ். அண்ட் இன்னொரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன், உமாபதி சார் வந்து சொல்லியிருந்தார், செப்பரேட் பண்ணி தனித்தனி தொகுதி அப்படி நடத்துனா இவ்வளோ ரஷ் வராது. நீங்கள் அந்த மாஸ்க் காட்டுறதுக்காக எல்லாரையும் ஒரே இடத்துல கொண்டு வர வச்சு லேட்டாக வந்து அநியாயமாக இவ்வளோ பேர் வந்து இறந்துருக்காங்க. எவ்ரி திங் மேக் சென்ஸ். ஒவ்வொருத்தவங்க சொல்கிறதுலையும் வேல்யூபிளான நிறைய விஷயம் இருக்குது. பட் இட்ஸ் யூ, இட்ஸ் அஸ்.